அப்பா காலையிலே எந்திரிச்சு ரெடியாகி இந்த அழகான தேவதை எங்க போகுது தானே நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க காய்ஸ். அப்படி இல்லை, அவங்க வந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வர்றதுக்கு லேட் ஆச்சு. வந்த உடனே எல்லாரும் சமைக்கிற வேலை பார்த்தனால நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஃபிட் செக்லாம் பார்த்துட்டு இதை நான் போட்டுட்டு சில அழகா இருக்கா. ஹலோ பாய்ஸ், வெல்கம் டு திஸ் கைமா. ஆக்சுவலி நாங்க வந்து எங்க வந்திருக்கோம், பிரியா வீட்டுக்கு வந்திருக்கோங்க. நாங்க மட்டும் கிடையாது, எங்க ஸ்ரீல வந்திருக்கோம். சில பைத்தியக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதான் அந்த காமிக்கிறோம். அந்த நடுவில் இருக்கிறவங்க தாங்க பிரியா. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எல்லாம் அழகு தெய்வதைங்களை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாரும். கேமரா பார்த்தா நாங்க அப்படியே ஓடி வந்துருவோம் கைஸ். அழகா இருக்கும் பாத்தீங்களா? சாப்பாடு இப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை பண்ணும் கைஸ். லெமன் ஜூஸ். இங்க வந்ததுக்கு நம்ம எந்த வேலையும் பண்ணல அப்படின்னு ஒரு இது பண்ணக்கூடாதுல. அப்படியே வாழையில எல்லாம் பிச்சு எவ்வளவு பெரிய வாழையில பாத்தீங்களா? இந்த வாழையிலே நம்ம உட்காந்து பரிமாறி சாப்பிட்ட விதமே வேற லெவலா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்க. அனுபவிச்சு பாருங்க. உண்ட மயக்கத்துல நம்ம டெசர்ட் அருண் ஐஸ்கிரீம் எவ்வளவு கூலிங்கா நல்லா இருந்தது. அப்புறம் மொட்டை மாடியில போயிட்டு கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணி இந்த பிரியாணி பேர் வச்சவங்களுக்கு பாட்டு தேட வேண்டவே காய்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாட்டு இருக்கு காய்ஸ். இன்னையோட நம்ம இத்துடன் நம் பிரியா வீட்டு பயணம் முடிவடைகிறது. அடுத்து யார் வீட்டுக்கு போறோம்ட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப மாசம் கழிச்சு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ண விட்டு கிளம்ப போறோம். அது என்ன தெரியல கைஸ், போற வீட்டுக்கெல்லாம் காலையில நல்ல சுட்ட வெயில், இறங்கும் போது நல்ல மழை. இத்துடன் இந்த vlog இங்க முடிவடைகிறது. டாடா.